வாணியம்பாடி தொகுதியில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட தாவேக நகர செயலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நாம் முன்பாகவே பார்த்தோம். வாணியம்பாடி தொகுதி 114வது வாக்குச்சாவடி மையத்தில் தாவேக திமுகவினரிடையே கைகலப்பு ஏற்பட்டிருக்கிறது என்ற செய்தியை பார்த்தோம். போராட்டத்தில் ஈடுபட்ட தாவேக நகர செயலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விசில் சின்னத்துக்கு வாக்களிப்பதை வீடியோ எடுத்து வெளியிட்ட சக்திவேல் என்பவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களிலும் அவர் அதனை வெளியிட்டிருக்கிறார். அதனால் காவல்துறையினர் அவரை கைது செய்திருக்கிறார்கள். வாக்குச்சாவடி மையத்திற்குள் அலைபேசிகளை கொண்டு செல்லக்கூடாது என்பது விதி. வாக்குச்சாவடி மையத்திற்கு வெளியேயே அலைபேசிகளை வைத்துவிட்டுத்தான் செல்ல வேண்டும். அதற்கான டோக்கன்களும் வழங்கப்படுகின்றன. இந்நிலையில் அவர் வாக்கு பதிவு செய்வதை வீடியோ எடுத்து தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் அவர்கள் மீது கைது நடவடிக்கை பாயும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது, எச்சரிக்கப்பட்டிருந்தது. அதனையும் தாண்டி இதுபோன்ற செயலில் ஈடுபட்டிருக்கிறார் சக்திவேல், கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் இமானுவேல் இணைந்திருக்கிறார். இமானுவேல், சற்று நேரத்திற்கு முன்பாக பேசினோம் திமுக தாவேக நிர்வாகிகளுக்கிடையே கைகலப்பு அப்படின்னு. இப்போ தாவேக நிர்வாகி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்ன விவரம்? திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 114வது வாக்குச்சாவடி மையத்தில் தாவேகவினர் மற்றும் திமுகவினரிடையே கடும் மோதல் ஏற்பட்டது. இதனால் தாவேகாவினர் வாக்குச்சாவடி மையம் முன்பாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தாவேகாவின் நகர செயலாளரான ஷேக் அஸ்லம் என்பவரை கைது செய்து காவல்துறையினர் அழைத்து சென்றுள்ளனர். இதேபோல் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குறிச்சி பகுதியை சேர்ந்த சக்திவேல் என்பவர் செல்போனை தடை செய்யப்பட்ட இடத்திற்கு எடுத்து சென்று வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டதால் சக்திவேல் என்பவரை காவல்துறையினர் தற்போது கைது செய்துள்ளனர். இப்ப தொடர்ந்து அங்க நிலைமை சீராகி இருக்கிறதா? இன்னும் போராட்டத்தில் ஏதேனும் ஈடுபட்டிருக்கிறார்களா? இரண்டு தரப்பு நிர்வாகிகளும் தற்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? சமாதானமாகி இருக்கிறார்களா? சம்பவ இடத்திற்கு திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சியாமலா தேவி தலைமையிலான மத்திய பாதுகாப்பு படை தற்போது சம்பவ இடத்திற்கு வந்துள்ளனர். வாக்குச்சாவடி மையம் முழுவதும் மத்திய பாதுகாப்பு படை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதால் இப்பொழுது அமைதியாக வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது. அனைவருடன் பேச்சுவார்த்தை ஈடுபட்ட மாவட்ட கண்காணிப்பாளர் தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் அனைவரும் கலைந்து சென்றுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி இமானுவேல். தாவேகாவுக்கு வாக்களித்ததை வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருக்கிறார் சக்திவேல் என்ற தாவேகா நிர்வாகி. அதனைத் தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முன்பாக தாவேகா மற்றும் திமுக நிர்வாகிகளுக்கிடையே வாணியம்பாடி 114வது வாக்குச்சாவடியில் கைகலப்பும் ஏற்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது.